உடையார் முன் இல்லார் போலே கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். நம்ம ஒவ்வொரு நாளும் யூபிஎஸ்சி மெயின்ஸ்க்கு எப்படி நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம ரிலேட்டிவா மெயின்ஸ்க்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். இட் இஸ் வெரி சிம்பிள். வித்தவுட் சப்ஜெக்ட் நாலேஜ் அண்ட் வித்தவுட் கரண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் டிஸ்பியூட் இல்லாம நம்ம ஒரு எஸ்ஏ ரைட்டிங் ஃபில்ஃபில் பண்ண முடியாது. ஐ வாண்ட் டு கிளாரிஃபை டூ ஃபேக்ட் ஹியர். வெரி சிம்பிள். யூபிஎஸ்சியோட மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய புக்ஸை நம்ம ரீட் பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல ஒரு கிளாஸோட கிளாரிஃபிகேஷன் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் புக்கோட கண்டென்ட்ஸ் கொஞ்சம் ரிப்பீட்டடா ரீட் பண்ண நம்ம நாலேஜ் ஸ்ட்ரென்தன் வேணும். அதுக்கப்புறம் சோசியல் ஃபேக்ட் அண்ட் டிஸ்பியூட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே நியூஸ் பேப்பர்லேருந்து அழகா எடுத்து எப்படி சொல்றது அப்படின்னா, பூரிக்கு குருமா போல இல்ல, பூரிக்கு இல்லை என்ன சொல்லுவோம், அதுக்கு ஒரு மசாலா தொக்கு இருக்கும் அது போல. ஸோ ஒரு ரொம்ப ஒரு 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 ஃபைன் கைண்ட்ல நம்ம தயார் பண்ண போறோம், அவ்வளவுதான். இது ஒவ்வொரு நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ரிட்டன் ஸ்கிரிப்ட் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயம் வேரி ஆகும். ஸோ நம்முடைய சப்ஜெக்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நிச்சயம் நமக்கு மார்க் கிடைக்கும். எஸ், லெட் வி டிஸ்கஸ்ட் த நியூஸ் இஸ் டுடே. வெரி சிம்பிள். நான் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து எடுத்திருக்கோம், அப்புறம் விக்கிபீடியால கொஞ்சம் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வெப்சைட்ல இருந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ ஒன் கைண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் தான். இப்போ நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஷ்யூஸ் நோட்டீஸ் டு தி ஒடிசா கவர்மெண்ட் ஆன் கஸ்டடியல் டெத். இதுதான் நியூஸ் இன்னைக்கு, அவ்வளவுதான். சிம்பிள் நியூஸுங்க. ஒடிசா கவர்மெண்ட் கஸ்டடியல் டெத் ஆனதுனால ஒடிசா கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நோட்டீஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். த பிரசன்ட் ஃபேக்ட் ஆர் பிரைமரி ஃபேக்ட் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் தி பிரசன்ட் பிரைமரி ஃபேக்ட் ஹியர். வாட் இஸ் மீன் அப்படின்னா, so a person who has allegedly died in the custody of police station at Puri district in Odisha, and so the National Human Rights Commission issued notice எதுக்காக? demanding explanation and recommending for monetary compensation. என்ன ரீசனுக்காக அவர் கஸ்டடியில இறந்தாரு அப்படிங்கிறதுக்காகவும், இறந்த நபர் உறவினர்களுக்கு அவங்களுக்கு ஒரு காம்பன்சேட்டரி வேணும், அது மானிட்டரி காம்பன்சேஷனா இருக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ based on the survey report எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, during the year 2011 to 2022, not only then Odisha, with respect to that Gujarat and Maharashtra, Uttar Pradesh and Tamil Nadu also, and in Bihar, some of the custodial death has been recorded அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ சாத்தன்குளம் இஷ்யூஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, custodial death with respect to that fundamental rights violation and support of that National Human Rights Commission அப்படிங்கிறதா ஒண்டர்ஃபுல்லான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா? எஸ், இந்த நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. வாட் இஸ் தட் பிரசன்ட் ஃபேக்ட் அண்ட் வாட் இஸ் தட் கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டீங்க. ஸோ இதுதான் ஃபேக்டாவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எஸ், ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு டிஸ்கஸ் அபவுட் தட் கஸ்டடியல் டெத் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு இப்போ நீங்களோ இல்லை ஒரு தேர்ட் பர்சனோ இல்லை நமக்கு பிடிக்காத ஒரு நபரோ, நமக்கு எனிமிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, இவர் என்னோட ரைட்ஸ் அஃபெக்ட் பண்றாரு. சம் ஆஃப் தி சிவில் ரைட்ஸ் அண்ட் கிரிமினல் ரைட்ஸ் இருக்கு. சிவில் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன பெரிய அரெஸ்ட்ஸ்லாம் இருக்கிறது இல்லை, சப்சிக்வெண்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் என்கொயரி மட்டும்தான். பட் கிரிமினல் பார்த்தோம் அப்படின்னா, என்ன யாரோ ஒருத்தர் தாக்கியிருந்தாலோ இல்லை நான் யாரையும் தாக்க முற்பட்டாலோ சம்பந்தப்பட்ட நபர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். என்ன பண்ணுவாரு? யார் ட்ரைங் டு அட்டாக்னு சொல்லுவாரு, இல்லை அட்டாக்டுன்னு சொல்லுவாரு, இல்லை ட்ரை டு இந்த மாதிரி சம்திங். ஸோ அப்போ ஒரு பேஸ்ட் அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு எஃப்ஐஆர் இனிஷியேட் பண்ணுவாங்க. எஃப்ஐஆர் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் 24 hours போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பீரியட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா போலீஸ் கஸ்டடி நம்ம சொல்றோம். ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு, பேஸ்ட் ஆன் த கம்ப்ளைண்ட். ஸோ அவர் ஒரு எஃப்ஐஆர் சார்ஜ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணி ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி ஒரு 24 hours இன்ட்ராகேஷனுக்காக, விசாரணைக்காக உண்மையிலே அவரு தாக்கப்பட்டாரா அல்லது மிரட்டப்பட்டாரா, இவர் தான் குற்றவாளியா அப்படின்னு நம்ம ஃபைன் பண்றதுக்காக ஒரு இன்ட்ராகேஷன் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியட் தான் 24 hours நம்ம சொல்றோம். ஆஃப்டர் த 24 hours ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்க பிரசன்ட் பண்ணி அவங்க என்ன செய்வாங்கன்னா, போலீஸ் கஸ்டடியை ஜுடிஷியல் கஸ்டடியா மாத்துவாங்க. இது ஒண்ணு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஜுடிஷியல் கஸ்டடியா மாத்தினதுக்கு அப்புறம் என்னன்னா, அவங்க பிரிங் டு தட் இன் ஜெயில போட்டுருவாங்க. ஸோ ஆனா சில கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த இன்ட்ராகேஷன் நடக்கிற காலகட்டங்கள்லயே ஸோ அது என்ன சொல்றது அப்படின்னா, 3 degree பனிஷ்மெண்ட் சொல்றாங்க. 3 degree பனிஷ்மெண்ட்னா பிசிக்கலி அட்டாக் பண்றது. ஏன்னா உண்மையை வர வைக்கணும்ல. இன்னைக்கு யாரும் ஒத்துக்கிறோம்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் பல பேர் தப்பு பண்ணியிருந்தாலும் யாரும் கண்டுபிடிக்கலன்னா அப்படியே கமுக்கமா இருந்துக்கிறோம் இல்லையா? அதுதான் நல்ல பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ல. ஒரு நல்ல காமெடியா சொல்லணும் அப்படின்னா, ஏங்க அவர் பயங்கரமா
நடிக்கிறாருங்க. ஏங்க அவர் நடிகர் நடிப்பாருங்க. அவரு உண்மை சொல்லல, பொய் சொல்றாரு. அவர் புலவர், பொய் தான் சொல்லுவாருங்க. இல்ல அவர் மறைச்சு பார்க்குறாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க அவர் வந்து பாக்ஸர் மறைச்சு தான் பார்ப்பாரு. அவர் பார்வையே சரியில்லையே! இல்ல இல்ல அவர் அவரு அவரு இப்ப ப்ரொஃபஷனலாவே அவரு ராபரி பண்றதா ப்ரொஃபஷனலா வச்சுட்டே இருக்காருன்னா, அப்புறம் பார்வை சரியாகும். அந்த மாரி சொல்றோம் இல்லையா? அது மாரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றது போல, அந்த அ கஸ்டடியில் இருக்கக்கூடிய போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய டைமிங்ல அந்த அக்யூஸ்ட எவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணாலும் சில நேரங்கள்ல கலெக்ட் பண்ண முடிய மாட்டேன்றது. அதனால அவங்க 3 டிகிரி பனிஷ்மென்ட்ட ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படி பண்ணும்போது சம் ஆஃப் த கேஸஸ்ல இந்த மாரி நடந்துருது அப்படிங்கிறது தான். சோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு டிஸ்கஸ் அபௌட் தட் போலீஸ் கஸ்டடினா என்ன? ஜுடிஷியல் கஸ்டடினா என்ன? உங்களுக்கு ரொம்ப அழகா தெளிவுபடுத்தினேன். சோ அரெஸ்ட் பண்ணதுலருந்து ஒரு 24 ஹவர்ஸ் இன்டராகேஷனுக்காக ஒரு ஒரு அக்யூஸ்ட் வந்து கஸ்டடி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. சப்சிக்வென்ட்டா அவர் மேஜிஸ்ட்ரேட்ல ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி மாறும் அப்படின்னா, இட் கேம் டு த ஜுடிஷியல் கஸ்டடியா அது மாறிடும். அப்படின்னா என்னன்னா, இன்டராகேஷன் முடிஞ்சது. இவர் மேல அஃபென்சஸ் இருக்குன்னு ஆ ஒரு பிரைமா ஃபேஸ் வந்து முதல் தரமான சந்தேகம் அவர் மேல இருக்குங்க. அதனால அவர் ஒரு ரிமாண்ட் பண்ணி ஒரு சிறையில அடைக்கலாம். அது போலீஸ் ஸ்டேஷன் அல்ல, சிறைச்சாலை. அத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடிய பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிசிஷன் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் மட்டும் தான். இல்லையா? அதுக்கப்புறம் கேஸ் நடத்தி, அவர் குற்றவாளின்னு முடிவு பண்ணா, அவருக்கு கன்விக்ஷன் குடுப்பாங்க. சோ, அப்போ இங்க தான் என்ன மாரி நடக்குது அப்படின்னா, போலீஸ் கஸ்டடி அண்ட் ஜுடிஷியரி கஸ்டடி நம்ம 2 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஜுடிஷியல் கஸ்டடி அண்ட் போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறது தான். இன்னொரு பெட்டரா நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யுபிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்கும் ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கும். சூரிய வம்சத்துல இல்ல. ஒரே பாட்டுல ஒரே ட்ராக்ல அந்த அம்மா ஐஏஎஸ் ஆபீசர் ஆகும். ஈவன் தோ 3 to 4 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணாலும், ஈவன் தோ பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ ட்ராக் பண்ணாம பிராக்டிகலா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. எப்பவுமே உண்மைய விட போலி ரொம்ப அழகா இருக்குங்கிறது உண்மைதான். சோ அந்த மூவில கூட ஃபர்ஸ்ட் சீனே தான் இருக்கும். ஒரு ஃபீமேல் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கேரக்டர்ல சரத்குமார் நிறைய டயலாக் பேசுவாரு. அவ்வளவுதான். போலீஸ் கஸ்டடி. சோ நிறைய விஷயங்கள நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். எஸ். சோ now I clarified that what is the police custody and judicial custody. So what is the present fact என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பர்சன் நம்ம நேம் எப்பவுமே மென்ஷன் பண்ணல. எப்பவுமே ஒரு நேம் மென்ஷன் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். நமக்கு தேவை பிரசன்ட் ஃபேக்ட் அண்ட் பிரைமரி ஃபேக்ட் தான். சோ தட்ஸ் வை ஐ குடன்ட் மென்ஷன் தட் நேம் ஆஃப் தட் பர்சன். சோ அவரை அரெஸ்ட் பண்றாங்க. ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சிருக்காங்க. சாரி, போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்காங்க. அவரை இன்ட்ராகேஷன் பண்ணும்போது 3 டிகிரி ட்ரீட்மெண்ட்ல அவர் என்ன ஆகுறாருன்னா, சப்சிக்வெண்டா அவர் இறந்துடுறாருங்க. சோ அப்படி இறந்துட்டா, அந்த போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது ஒருத்தர் இறந்துட்டா, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, கஸ்டடியல் டெத் நம்ம சொல்றோம். நிறைய மூவிஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இது வந்து ஒரு சினிமா ஃபேக்ட்ல நம்ம ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணாலும், இட்ஸ் வெர்சஸ் தட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதுக்கு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் பாயிண்ட் அவுட் என்ன, அண்ட் இது எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் யூபிஎஸ்சி ஆங்கில நம்ம எழுதணும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? எஸ், லெட் வி டிஸ்கஸ் ஒன் பை ஒன். So custodial death means it refers to a death that occurs while a person in the custody of a police. So that is mean இது என்ன சொல்றோம் அப்படின்னா, இட்ஸ் a custodial violence ன்னு சொல்றோம். ஏன் இந்த custodial violence சொல்றோம்? not only the death, அவரை என்ன சொல்றது, அத்துமீறி அடிச்சிருந்தாலோ, துன்புறுத்தி இருந்தாலோ, சினிமா படங்களை காட்டியிருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரங்க அடிச்சாங்களா, காயம் இருக்கா, உதைச்சாங்களா, திட்டினாங்களா அப்படின்னு நிறைய என்கொயரி பண்ணுவாங்க இல்லையா? சோ இட்ஸ் மேபி ஒருவேளை அது டேக்கன் அப் பை தட் இன்வெஸ்டிகேஷன் ஆர் இன்ட்ராகேட்டரி ஆபீசர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் த கஸ்டடியல் வயலன்ஸ் தான். ஏன் இதை கஸ்டடியல் வயலன்ஸ் கோட் பண்றோம் அப்படின்னா, பிகாஸ் கஸ்டடியல் வயலன்ஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கிரைம் அப்படிங்கிறது தான். அப்போ கஸ்டடியல் வயலன்ஸ் இருந்தா கண்டிப்பா அதுக்கான பனிஷ்மெண்ட் உண்டு. கிரைம் சொல்லிட்டாலே there should be a punishment அப்படிங்கிறது தான். So now we have clarified 3 kind of the factor here. What is the means of custodial death and what is the means of custodial that mean violence and what about the police custody and versus the judicial custody அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அழகா ரொம்ப தெளிவா கோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சோ சில பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம். and police officer arrest the accused by the receipt of information or complaint or report by the police about that crime and no prevents and to prevents him from committing further offenses. ஏன் சார் அவரை அரெஸ்ட் பண்ணி உடனே நீங்க ஜெயில வைக்கணும் அப்படின்னா, அவர் மேற்கொண்டு குற்றங்கள் பண்ணிடக்கூடாது இல்லையா? and bringing him to police station and kept in the lockup. இதுதான் இந்த டியூரேஷன் பீரியட் தான் 24 ஹவர்ஸ் வந்து டைம் லிமிட் பெர்மிட் பண்ணிருக்குங்க. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, போலீஸ் கஸ்டடின்னு சொல்றோம். thereafter அது முடிஞ்சு போன உடனே அல்லது during the period of 24 hours or within the hours of 24, the accused is kept in jail by the concerned magistrate and he can, அது தப்பா இருக்குங்க, ஜெயில் தப்பா டைப் ஆயிருக்கு, சாரி. The accused is kept into the jail by the concerned magistrate and he can either be sent to jail or keep under that police custody. சோ ஒருவேளை அந்த இன்ட்ராகேஷன் டைம் பத்தல, நான் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்கல, எனக்கு இன்னொரு நாள் டைம் பெர்மிட் பண்ணுங்க, நாங்க மறுபடியும் இன்ட்ராகேட் பண்ணணும்னு கேட்டா
ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பெர்மிட் பண்ணா தட் மீன் ஆஃப்டர் த 24 hours பெர்மிட் பண்ணா இட்ஸ் மேபி ப்ரொசீட் அப்படிங்கிறது தான் இல்லையா. சம் கேசஸ்ல வந்து என்ன ஆகும்னா அவர் போலீஸ் கஸ்டடியில் இருப்பாரு, தென் சப்சிக்வெண்டா ஆஃப்டர் த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவர் ஜுடிஷியல் கஸ்டடி கன்ஃபர்ட் மாறிடுவாரு. தேர் ஆஃப்டர் ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சோ அல்லது ஜுடிஷியல் கஸ்டடி இருக்கும்போது ஒரு போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து அவங்க எடுத்து இன்ட்ராகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது, சம் நெசசரி பெட்டிஷன்ஸ் இருக்குங்க. அந்த பெட்டிஷன் ப்ரொடியூஸ் பண்ணி அதன் பேர்ல அவங்க ஜுடிஷியல் கஸ்டடி எடுத்து அவங்க என்கொயரி பண்ணிக்கலாம். அப்படி தேவைப்பட்டால் அதை ஜுடிஷியல் போலீஸ் கஸ்டடி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அந்த மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணுவாங்க. எஸ், இப்போ நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு கஸ்டடியல் டெத் அண்ட் கஸ்டடியல் வயலன்ஸ் அண்ட் போலீஸ் கஸ்டடி அண்ட் ஜுடிஷியல் கஸ்டடி இல்லையா. சோ இப்போ இந்த ரிலேட்டடான கரண்ட் ஃபேக்ட்ஸை வந்து நம்ம எப்படி கான்ஸ்டிடியூஷன்ல மிங்கிள் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மை வியூ இஸ் கான்ஸ்டிடியூஷனலி வெரி கிளியர். உங்க எல்லாருக்கும் லட்சுமிகாந்த் புக் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியன் பொலிட்டி வந்து எக்ஸப்ட் லட்சுமிகாந்த் வந்து நம்ம பெரும்பாலும் அதிகமா டிஸ்கஸ் பண்ணிட முடியாது. சோ பிரைமரி ஃபேக்டை வந்து ரொம்ப கிறிஸ்டலா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு இட் ஷுட் பி சப்போர்ட்டட் வித் ஆர் put forth by that லட்சுமிகாந்த் ஆதர் புக் அப்படிங்கிறது தான். ஸோ ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 20 அண்ட் ஆர்டிகல் 21 அண்ட் ஆர்டிகல் 22 லைக்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன் பார்ட் நம்பர் 3ல ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல 3ல ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஆர்டிகல் 23 to 24 சொல்றோம். அதுக்கு முன்னாடி டு ரைட் டு ஃப்ரீடம், தென் பார்ட் நம்பர் 2ல நம்ம சொல்றோம் ரைட் டு ஃப்ரீடம் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 to ஆர்டிகல் 22. ஸோ இங்க நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆர்டிகல் 20 and article 21 and article 22. So இந்த கன்விக்ஷன் அரெஸ்ட்டுக்கு ஸோ கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ல என்ன சொல்றது, லிபர்ட்டி எல்லாருக்கும் சுதந்திரமான ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா. அந்த லிபர்ட்டி எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்க்கு மெயின்டைன் ஆகுது, அது வயலேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அவங்க ஸ்டெப்ஸ் இனிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கஸ்டடியல் ஜுடிஷியல் வியூக்கு அப்புறம் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா வாட் அபவுட் த கான்ஸ்டிடியூஷனல் வியூ அண்ட் வாட் அபவுட் த ஸ்டெப்ஸ் ஹஸ் பீன் புட் ஃபோர்த் ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் இன் இந்தியா. அவ்வளவுதாங்க, இதை பத்தி தெளிவா நம்ம படிக்கணும். அப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பத்தி நம்ம நிறைய டீடைல் தெரியணும். கான்ஸ்டிடியூஷன் வியூல நம்ம லிபர்ட்டியை வந்து தட் மீன் அகைன்ஸ்ட் தட் கன்விக்ஷன் ஆர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தட் அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி லிபர்ட்டி இருக்கு அப்படிங்கிறத குவாட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆர்டிகல்ஸ் ஹஸ் பீன் கரண்ட்லி கிராண்டட். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தான். எஸ், லெட் மீ டிஸ்கஸ் ஒன் பை ஒன். ஆர்டிகல் நம்பர் 20 ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். ஆர்டிகல் 20 என்னன்னா சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா ஸோ இட் எம்பவர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டா அந்த கன்விக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்படி ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து பாதுகாக்கு கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறது தான். இதுக்கு இன்னொரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் அழகா நம்ம பிரிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தட் கிரிமினல் லெஜிஸ்லேஷன் அழகா கால் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு சட்டம் இயற்றுவதற்கு முன்னாடி இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு சட்டம் இயற்றுனா முதல்ல ஒரு பில் பாஸ் பண்ணணும். ஒரு பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பிரசன்ட் அசென்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அது ஆக்டா மாறும். அப்போ ஒரு சட்டம் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 months பேக் ஆர் 6 months பேக் ஆர் 2 years பேக் இல்ல ஒரு பில் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அது சப்சிக்வெண்டா 2025 தான் அது 2025 தான் அது ஆக்டா மாறும். முதல்ல ஒரு எவ்ரி ஆக்ட் ஷுட் பி அன் பில். ஸோ ஒரு பில்லு தான் அது ஆக்டா அப்புறம் கன்வெர்ட் ஆகும். அப்போ 2014ல வந்து நாங்க பில் பாஸ் பண்ணிருக்கோம். 2015ல தான் அது ஆக்டா மாறும் அப்படின்னா இன் பிட்வீன் த கேப் ஒரு 6 மாசத்துல அந்த செக்ஷன்ஸ் அந்த கிரவுண்ட்ல எனி பர்சன் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கன்விக்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா தட் நாட் கோயிங் டு அஃபெக்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா a person cannot be convicted for an act that was committed at a time when the act had not been declared by law as an offense. ஸோ அது ஒரு குற்றம் அப்படின்னு ஒரு கிரைம் அப்படின்னு அது டெக்ளேர் பண்ணாம ஒரு சட்டம் டெக்ளேர் பண்ணாம அந்த குற்றவாளியை நம்ம அரசு செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிட்டிசன் இன் இந்தியா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தியர் கன்விக்ஷன் அப்படிங்கிறது தான். எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண போறது இல்லை இல்லையா. ஸோ சப்சிக்வெண்ட் டு த சீக்வென்ஸ் தான் அது எக்ஸ்பிளைன் பண்ணோம். எஸ், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ WGO பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா a person cannot be convicted for the same offense more than once. ஒரே குற்றத்துக்கு 2 முறை அவரை தண்டிக்க முடியாது. நிறைய சினிமா படங்கள் நிறைய பார்க்கலாம். 1986ல இருந்து 1995 வரை காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா பழைய விஜயகாந்த் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் அது இருக்கும். ஸோ ஒரு குற்றத்துக்கு வந்து 2 முறை தண்டனை வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டாம் அப்படிங்கிறது தான். இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தட் ப்ரொடக்ஷன் தானே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஹிபிஷன் அகெயின்ஸ்ட் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னா
அவர் தான் ஒரு பர்சன் வந்து சொல்றாரு, ஒரு அக்யூஸ் சொல்றாரு, இதை நான் தான் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ அது ஒரு விட்னஸா எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா இட்ஸ் நாட் அ விட்னஸ் அப்படிங்கிறது தான். ஸோ தேர்ட் விட்னஸ் நமக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறது தான். இட் இம்ப்ளைஸ் தட் நோ பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் அன் அஃபென்ஸ் ஷால் பி கம்பல்டு பை த ஸ்டேட் டு பியர் விட்னஸ் அகேன்ஸ்ட் ஹிம்செல்ஃப். அவர் செய்த குற்றத்துக்கு அவரே ஒரு சாட்சியா வைக்க முடியாது அப்படிங்கிறது தான். தீஸ் ஆல் ஆர் சம் ப்ரொடெக்ஷன் on behalf of the citizen in respect of conviction அப்படிங்கிறது ஆர்டிகல் 20ல ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்றாங்க. இதெல்லாம் படிச்சு ரிப்பீட்டடா புக்கை ரீட் பண்ண தான் வருங்க, உடனே வராது இல்ல. அது என்ன பழைய கமலஹாசன் மூவி நான் நினைக்கிறேன், என் காதல் என்னவென்று சொல்லாம ஏங்கி ஏங்கி அழுகை வந்ததா, அது மாதிரிதான். நீங்க யாரோ வரையா படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கான்ஸ்ட் ரிவ்யூ ஆர்டிகல் 20க்கு அப்புறம் 2 லைன் போகவே போகாது நிற்கும். ஸோ வார்த்தை இல்லைன்னா அங்கே யூபிஎஸ்சி மெயின்ஸ் நம்ம எழுத முடியாது. இட்ஸ் மோர் தென் பெட்டர் தட் நீங்க யூபிஎஸ்சி மெயின்ஸ் அழகா எஸ்ஏ ரைட் கொடுக்கணும் அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ரீட் த மெட்டீரியல் அகைன் அண்ட் அகைன். திரும்ப திரும்ப அதை படிச்சு நீங்க உங்க மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணா மட்டும்தான் அது அழகா வார்த்தைகளா வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். எஸ், லெட் மீ டிஸ்கஸ் அபவுட் ஆர்டிகல் நம்பர் 21. ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிகல் 20 க்ளோஸ் பண்ணோம். இப்போ ஆர்டிகல் நம்பர் 21 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, no person shall be deprived of his life and personal liberty by the state except as per the procedure established by law. சட்டத்திற்கு உட்பட்டு மட்டும்தான் அவரை நீங்க எதுவுமே பண்ண முடியாதுங்க. சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நீங்க அவரை எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல அரெஸ்ட் ஆவாங்க, ரைட் டு பெயில், அவங்க பெயில் அப்ளை பண்ண அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமாங்க, அது நான் அது பண்ணல, இருந்தாலும் என்ன அதிகமான சந்தேகம் என் மேல இருக்கிறதுனால இல்ல. சோ டவுட் மோர் டவுட்ஃபுல் அப்படின்னா அந்த இடத்துல 4 பேர் தான் இருந்தாங்க, அந்த 3 பேர் செய்ய வாய்ப்பே இல்லை. உன் மேலதான் ரொம்ப டவுட்டா இருக்குன்னா அந்த டவுட் கிரவுண்ட்ல என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்ப எனக்கு பெயில் வர சான்ஸ் கேட்டா எஸ் யூ ஹேவ் த ரைட் டு பெயில் அண்ட் ரைட் அகைன்ஸ்ட் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட். அவர் பண்றது எனக்கு ரொம்ப கஸ்டடியில் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணாருங்க, அது இன்ஹியூமன் ட்ரீட்மெண்டா இருக்குங்க, அது பண்ணக்கூடாதுங்க, அதுதான் சொல்றோம் இல்ல. அதுதான் இட்ஸ் கஸ்டடியல் வயலன்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரைட் அகைன்ஸ்ட் இல்லீகல் டிடென்ஷன். சோ யாரையும் கட்டாய ஒரு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு காவல் வைக்க முடியாதுங்க. தப்பு செய்யாத ஒருத்தரை வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால அவரை மிரட்டியோ அடிச்சோ நீங்க வந்து என்ன செய்ய முடியாதுன்னா இல்லீகல் டிடென்ஷன்ல ஒருத்தர் வைக்க கூடாது. இதெல்லாம் இந்தியன் சிட்டிசன்ஸ் கிடைக்கக்கூடிய ரைட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ் அப்படிங்கிறது தான். அப்ப ஆர்டிகல் 20 as well as the ஆர்டிகல் 21. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, புரியுதா சார் நான் பேசுறது? புரியுதா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? சப்ஜெக்ட் புரியுதா? எஸ், தேங்க்யூமா. நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஒன் பை ஒன். ஆர்டிகல் நம்பர் 22. ஆர்டிகல் 22 ரொம்ப கிளியரா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இட்ஸ் a very analytical point of view தான் யூபிஎஸ்சி எல்லாமே. ஆர்டிகல் 22 பாத்தீங்கன்னா இட் டீல்ஸ் வித் தி ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் தி அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டன் கேசஸ். அப்படி என்ன கேசஸ் இருக்குங்க? ஆர்டிகல் 22 சப்கிளாஸ் 1, any person who is in custody has to be informed as to why he has been arrested. கஸ்டடி எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க சொல்லணுங்க. இல்ல நிறைய படங்களை காட்டி பார்த்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஆமா, அரெஸ்ட் பண்ண முன்னாடி as to why he has been arrested, ஏன் கைது செய்யறோம் அப்படிங்கறத கைதுக்கான காரணத்தை சொல்லி அரெஸ்ட் பண்ணணும். Further, he cannot be denied the right to consult an advocate. இல்ல நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சொல்லுவாரு நான் கவுன்சில டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க ரைட்ஸ் வந்து அவருக்கு மறுக்க முடியாது அப்படிங்கிறது தான். Because these all are currently granted by that fundamental rights into that article number 22 அப்படிங்கிறது தான். ஆர்டிகல் 22 subclass 2 பாத்தீங்க அப்படின்னா the arrested individual should be produced before a judicial magistrate within 24 hours of his arrest. அதுதான் ரொம்ப அழகா கிறிஸ்டல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கும். 24 மணி நேரத்துக்குள்ள அவர் மேஜிஸ்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணிடணும். அந்த பீரியட் தான் போலீஸ் கஸ்டடி. அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம கஸ்டடியல் வயலன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுல நடக்கக்கூடிய டெத் தான் கஸ்டடியல் டெத்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எஸ், இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலா நமக்கு கேரண்டியா சில ரைட்ஸ் கொடுக்காங்க. ஆர்டிகல் நம்பர் 20, ஆர்டிகல் நம்பர் 21, ஆர்டிகல் நம்பர் 22. அதே போல ஃபைனல் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் நம்பர் 22 சப்கிளாஸ் 3, no individual who has been arrested can be kept in custody for more than the period of determined by the judicial magistrate. அவர் என்ன பீரியட் சொல்றாரோ அந்த பீரியடுக்குள்ள மட்டும்தான் அவர் கஸ்டடி வைக்க முடியும். அபார்ட் ஃப்ரம் தட் அவங்களை என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா ஜுடிஷியல் கஸ்டடியில மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். நாட் ஓன்லி தட் கான்ஸ்டிடியூஷனல் வியூல மட்டும் இல்ல, சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா செக்ஷன் 57 ஆஃப் தி சிஆர்பிசி, a police officer cannot detain a person in custody for more than 24 hours. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் 24 ஹவர்ஸ்க்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா because the section 57 of the criminal procedure code in India, a police officer cannot detain a person in custody for more than 24 hours அப்படிங்கிறது தான்.
இல்லையா? சரிங்க. இதெல்லாம் ஓகே சார். அது கஸ்டடியல் கன்விக்ஷனா இருக்கு. சாரி கஸ்டடியல் வயலேஷனா இருக்கு அப்படின்னா, அல்லது என்ன சொல்றது? கஸ்டடி டெத் ஆயிருச்சு அப்படின்னா, அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாதா? பனிஷ்மென்ட் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டா, நம்ம தெளிவா சொல்லிட்டோம். என்ன சொல்றது? கஸ்டடியல் வயலன்ஸ் அப்படின்னா, இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தட் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஒன் கைண்ட் ஆஃப் கிரைம் அப்படின்னா, தட் ஷுட் பி சப்சிக்வெண்ட். இந்தியன் பீனல் கோட் ஷுட் பி என்ன சொல்றது? எஃபெக்டட். சோ கண்டிப்பா அது வயலன்ஸ் ஆயிட்டுனா ஐபிசி படி நிச்சயம் உங்களுக்கு தண்டனை உண்டு. சோ லெட் மீ டிஸ்கஸ் அபௌட் தி வாட் அபௌட் தி பனிஷ்மென்ட் லிட்டில் பிட் சிங்கிள் லைன் சிம்பிளா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ எப்பவுமே நம்ம பார்த்தோம் இன்னைக்கு கரண்ட் நியூஸ்ல என்ன பார்க்கறோம்னா இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் கஸ்டடியல் டெத் நம்ம சொன்னோம். சோ தட் மீன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லுக் லைக் a police officer murdering an accused in custody shall be punished for the offense of murder. ஒரு கொலை குற்றத்துக்கு என்ன தண்டனையோ நிச்சயம் தண்டனை உண்டுங்க. ஒருவே அது மட்டும் இல்ல கொலை மட்டும் இல்ல நம்ம சொன்னோம் கஸ்டடியல் வயலன்ஸ் சொன்னோம். அதிகமா துன்புறுத்தி இருந்தா சோ காசிங் ஹர்ட் அவர் காயம் ஏற்படுத்தி இருந்தா அல்லது வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் அவருக்கு நிறைய காயத்தை ஏற்படுத்தி இருந்தா அல்லது என்ன சொல்றது அவரை சூசைட் பண்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தா அல்லது கஸ்டடியல் டெத் அண்டர் த கல்பபிள் ஹோமிசைடு அவர் இறப்புக்கு இவங்க பண்ணது ஒரு காரணமா இருந்திருந்தா இது எல்லாமே கன்வென்ஷனல் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கஸ்டடியல் வயலன்ஸ் அப்படின்னா அப்போ அந்தந்த செக்ஷனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் உண்டோ அது எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு உண்டு. ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் கிளியர்லி மென்ஷன் அபவுட் த செக்ஷன் 302 ஆஃப் ஐபிசி அண்ட் 304 306 330 அண்ட் 331 ஆஃப் ஐபிசி அப்படிங்கிறது தான். ஒன்னு அழகா செக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது பிடிஎஃப் ஆகும் உங்களுக்கு வெப்சைட் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்லயே இருக்கும். கொஞ்சம் பொறுமையா நிதானமா ரீட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. 304 பாத்தீங்கன்னா கஸ்டடியல் டெத் அண்டர் த கல்பபிள் ஹோமிசைட். 306 அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்டிம் சூசைட். 330 பாத்தீங்கன்னா வாலண்டரிலி காசிங் ஹர்ட் அண்ட் 331 பாத்தீங்க அப்படின்னா வாலண்டரிலி காசிங் கிரீவியஸ் ஹர்ட் அப்படிங்கிறது தான். சரியா? சரிங்க. சோ இப்ப எல்லாம் ஓரளவு பார்த்தாச்சுங்க. நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சோ கஸ்டடியல் டெத்னா என்ன, கஸ்டடியல் வயலன்ஸ்னா என்ன, அதே மாதிரி போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடினா என்ன, சோ என்ன கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனல் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி சிஆர்பிசில என்ன கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல என்ன ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணா டிஸ்கஸ் பண்ணோம். வாட் அபௌட் இட்ஸ் பனிஷ்மெண்ட் அதாவது கஸ்டடியல் வயலன்ஸ் இருந்தா என்ன மாதிரி கேசஸ்ல பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். சோ லெட் மீ டிஸ்கஸ் ஃபைனலி வாட் அபௌட் தட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். வடிவில் சொன்னது போலதான் அங்க என்னமா சத்தம்னு கேட்டது போலதான் இல்ல. சோ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வந்து அங்க என்னங்க நடக்குது அப்படி ஒரு ஃபேக்ட்டுக்கு தான் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு ஒரு கரண்ட் நியூஸும் கூட இல்ல. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஷ்யூஸ் நோட்டீஸ் டு ஒடிசா கவர்மெண்ட் ஆன் கஸ்டடியல் டெத். ஒடிசால இருக்கக்கூடிய பூரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சோ தட் மீன் பசேல் சாகி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நடந்த ஒரு கஸ்டடியல் டெத்துக்கான எக்ஸ்பிளனேஷன் கேட்டு தான் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அங்க இருந்து நம்ம எஸ்ஐ டைப் நம்ம ஸ்டோரி ட்ராக் ஆகுதுங்க இல்லையா. சரிங்க. The final discussion with respect to that National Human Rights Commission அப்படின்னா என்னங்க அப்படின்னா what about their aim அவங்க எதுக்கு என்ன பர்பஸ்க்காக இருக்குங்க. very simple their aim is that ஃபைனல் பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கிரீன் கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க உங்களுக்கு அழகா புரியும். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சோ to celebrate Human Rights Day on 10th December 2023 ஒவ்வொரு ஆண்டும் 10 டிசம்பரை ஹியூமன் ரைட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் தட். இது எஸ்எஸ்சிக்கோ அல்லது டிஎன்பிசி குரூப் 4 டைப்க்கு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டு என்ஷூர் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் வாட் அபவுட் தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். அனைவருக்கும் சுதந்திரமான ஒரு அமைப்பு, அனைவரும் சமமா இருக்கணுங்க, எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும்ல. சோ த தீம் ஆஃப் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் freedom, equality and also justice to ensure these type of the fact. இத வந்து throughout the country full அவங்க go through analytically update பண்ணிட்டே இருக்காங்க. yes so National Human Rights Commission பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா it's established during the year in the year of 1993 1993ல தான் அது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம். by kind of that Protection of Human Rights Act in the year of 1993. Protection of Human Rights Actங்கறத 1993 1993ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் சட்டம் ஏற்றாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த கமிஷன் தான் தட் ஷுட் பி ப்ரொடக்டிவ் ஆஃப் தி என்டையர் ரைட்ஸ் ஆஃப் தி ஹியூமன் அப்படிங்கிறது தான். அது எப்பெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் ஆகுதோ அப்போ நேஷனல் கமிஷன் வந்து அவங்களுடைய இஷ்யூஸ் ரைஸ் பண்றதுக்கு தே ஹேவ் த ரைட்ஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா. சோ அப்போ இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு ஆக்ட் வேணும். நம்ம ஒரு நாள் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா, ஓபிசி ரிசர்வேஷனை பத்தி பேசும்போது மண்டல் கமிஷனை பத்தி நம்ம பேசணும். சோ மண்டல் கமிஷனை பேசும்போது ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. சிங் ஒருத்தர் இருந்தார், பிபி
அந்த ஒரு கமிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அது மாதிரி ஒவ்வொரு கமிஷன்ஸ் இங்க கிரியேட் பண்றதுக்கும் இங்க ஒரு ஆக்ட் வேணுங்க. அல்லது பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியா கான்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள் பார்லிமெண்ட் வந்து அதை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். பட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் எம்பவர்ட் அண்டர் தட் ஆக்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் இந்த இயர் ஆஃப் 1993 அப்படிங்கிறது தான். இது சப்சிக்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா 2006ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 2019 2022ல ஒரு பில்லா பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த கிளாஸ் பிகினிங்ல டூரிங் இந்த கிளாஸஸ் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ண ஒவ்வொரு ஆக்டுக்கு முன்னாடி ஷுட் பி பாஸ் த பில். பில் பாஸ் பண்ணுவாங்க. எவ்ரி பில் டஸ் நாட் மீட் ஆஃப் ஆக்ட். அது வந்து எல்லா பில்லும் சட்டமா வரணும்னு அவசியம் இல்லை. அது வந்து த்ரூ லோக்சபா ராஜ்யசபால பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் அசென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது சப்சிக்வெண்ட் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு அப்புறம் தான் அது ஆக்டாவே கன்வெர்ட் ஆகுது. சோ அது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 வந்து 2006ல அமெண்ட்மெண்ட் ஆக்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. 2019 அண்ட் 2022ல அதை நம்ம ஒரு பில்லா பாஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தான். Let me discuss about the National Human Rights Commission. அவரோட ஒரு கமிஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய தீம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஹியூமன் ரைட்ஸை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா த மேஜர் தீம். ஸோ ஈக்குவாலிட்டி, ஸோ ஃப்ரீடம் அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வாட் அபவுட் இது கன்சிஸ்ட் ஆஃப், இது யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ தேர் ஷுட் பி சேர் பர்சன். கண்டிப்பா ஒரு சேர் பர்சன் இருப்பாருங்க, அவர் தான் சீஃப். அது கூட 5 மெம்பர்ஸ், 5 பேர் மெம்பர் இருப்பாங்க. சோ இன்க்ளூடிங் இதை கூட சேர்த்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆபிசியோ மெம்பர்ஸ் சொல்றாங்க. எக்ஸ் ஆபிசியோ மெம்பர்ஸ் அப்படின்னா டீம்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தான். டீம்டு மெம்பர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி இவங்க ஒரு துறையில தட் மீன் எப்படி நம்ம நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்றோமோ அதே மாதிரி நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனோ அல்லது நேஷனல் ஷெட்யூல் ரைட் கமிஷனோ இந்த மாதிரி கமிஷன்ல அவர் ஆல்ரெடி ஒரு சேர்மனா இருப்பார். அவர் தான் அகைன் இதுல எக்ஸ் ஆபிசியோ மெம்பர்ஸா வர முடியும். அதனாலதான் அவர் என்ன சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் தே ஆர் தி டீம்டு மெம்பர்ஸ் சொல்றோம். சோ தி காம்போசிஷன் ஆஃப் தட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் சேர் பர்சன், ஒரு தலைவர் ஒருத்தர் இருப்பாருங்க. அவருக்கு சப்போர்ட்டிவா 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அகைன் பாத்தீங்கன்னா 7 வந்து டீம்டு மெம்பர்ஸா இருப்பாங்க. இது 1993ல எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா இது ஆக்டா வரும்போது எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 பேர் தான். ஒரு சேர்மன் இருப்பாரு, 4 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த டீம்டு மெம்பர்ஸ் 4 பேர் தான் இருந்தாங்க. சப்சிக்வெண்ட் அது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணும்போது மாறி இருக்கு. அதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பில்லுல கொடுத்திருக்காங்க. 2019 அண்ட் 2022ல பில்ல நிறைய சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க. டில் நவ் ஆக்டா வராததுனால அது இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஃபைனலா ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது 2026 ஆக்டுக்கும் 1993 ஆக்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். I want to clarify one factor here. 1993 ஆக்ட பொறுத்த வரைக்கும் காம்போசிஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா 4+4 தான். 4 பேர் இருந்தாங்க. சோ பிளஸ் 4 பேர் வந்து டீம்டு மெம்பரா இருந்தாங்க. இது 2006 ஆக்ட்ல எப்படி மாறி இருக்கு அப்படின்னா ஒரு சேர் பர்சன் அண்ட் 5 மெம்பர்ஸ் அண்ட் 7 டீம்டு மெம்பர்ஸ் அப்படி மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல 2006 அண்ட் 2019ல வந்து ஒரு பில்ல கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆபீஸோட டென்யூர் பீரியட கொஞ்சம் குறைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் இருக்கு இல்லையா அதோட ப்ரொசீடிங்ஸ் சில சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அது இன்னும் ஆக்டா வரல, வந்தப்பறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. சோ நம்ம சேர் பர்சன் சொல்றோம். ஹூ இஸ் த சேர் பர்சன்? ஹி இஸ் த ரிட்டையர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சோ ஹூ ஹஸ் பீன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஒரு ஆரம்பத்தில் ரிட்டையர்டா இருந்தது. இப்போ வந்து ஹூ ஹஸ் பீன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒன்னு அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம் அல்லது ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டா இருந்தா அவங்க வந்து ஒரு சேர் பர்சனல் அப்பாயின்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சோ 1 மெம்பர் இப்ப நம்ம ஒரு சேர் பர்சன் பார்த்துட்டோம். அதே மாதிரி 5 மெம்பர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 5 மெம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 மெம்பர் who has been as a judge of Supreme Court of India or otherwise 1 member who has been a chief justice of High Court. ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ் ஒருத்தர் மெம்பரா இருப்பாரு. அதே போல ஒரு ஹைகோர்ட்ல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் வந்து ஒரு மெம்பரா இருப்பார். அப்போ 5 மெம்பருக்கு 2 மெம்பர் நம்ம கிளாசிஃபை பண்ணிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிமைனிங் 3 மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா with respect to that practical experience of human rights அதை பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கணும். out of 3 members அந்த 2 மெம்பர் out of 3 மெம்பர்ஸ்ல 1 member should be a human, that mean female இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன் அப்படிங்கிறது தான். இந்த கிளாஸ் கொஞ்சம் வாஸ்டா போகும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கோஆபரேஷன் கொடுங்க. நல்ல சப்ஜெக்ட்டும் கூட. சரிங்களா? சோ ரெஸ்ட் ஆஃப் வந்து சேர்பர்சன் ஆஃப் நம்ம அழகா சொன்னேன். ஆல்ரெடி ஒரு சேர்பர்சன் ஆஃப் ஒரு கமிஷன்ஸ்ல இருப்பாங்க. அவங்க தான் டீம்டு மெம்பர்ஸா வர முடியும். சோ லைக்வைஸ் நேஷனல் கமிஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ், நேஷனல் கமிஷன் ஃபார் minorities, National Commission for Protection of Child Rights இந்த மாதிரி சப்சிக்வென்ஸ் கமிஷன் இருக்கக்கூடிய ஒரு சேர் பர்சன் தான்
டீம்டு பர்சனா வருவாங்க அப்படிங்கிறது தான். தீஸ் ஆஃப் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கும். யார் சேர்பர்சன், யார் 5 மெம்பர்ஸா இருக்கணும், யாரு டீம்டு மெம்பர்ஸா இருக்கணும் அப்படின்னு. 1 சேர்பர்சன், 5 மெம்பர்ஸ், 7 டீம்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா? தீஸ் ஆர் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த சேர்பர்சன் மெம்பர்ஸ் வந்து should be appointed by the president of India. So rest of that நம்ம டீம்டு பர்சன் சொல்றோம் இல்லையா? They have been appointed by that chairperson of the National Human Rights Commission. அவ்வளவுதாங்க. சரியா? இப்போ எப்பயுமே ஒரு போஸ்டிங் வந்து நம்ம ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, சோ நிறைய இடங்கள்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெரி சிம்பிளா அதை எப்படி சொல்றது அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி, அந்த கமிட்டி தான் இன்னார் இன்னவா இருக்கணும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். சோ லெட் வி டிஸ்கஸ் அபௌட் தி ரெக்கமெண்டேஷன் கமிட்டி ஆஃப் த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இத நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ரெக்கமெண்டேஷன் கமிட்டில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, த பிரைம் மினிஸ்டர், the Home Minister of India, leader of opposition party in Lok Sabha, leader of opposition party in Rajya Sabha, speaker of Lok Sabha and deputy speaker of the Rajya Sabha அப்படிங்கிறது தான் இல்லையா? இந்த கமிட்டி மெம்பர் தான், இந்த ரெக்கமெண்டேஷன் கமிட்டி மெம்பர் தான் இந்த சேர்பர்சன் அண்ட் ஆல்சோ மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ டீம்டு மெம்பர்ஸ் நாமினேட் பண்றாங்க. சப்சிக்வெண்டா வித் ரெஸ்பெக்ட் டு த சேர்பர்சன் அண்ட் 5 மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்றாரு. வித் ரெஸ்பெக்ட் டு தட் டீம்டு மெம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சேர்பர்சன் ஆஃப் தி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாரு. சோ இவரோட டென்யூர் பீரியட் பாத்தீங்கன்னா பட் பிரசன்ட் 2006 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்குமே 5 இயர்ஸ் 5 ஆண்டுகள் இருக்குங்க. ஆர் அதர்வைஸ் till the person attain the age of 70 5 ஆண்டுகளோ அல்லது அவர் 70 வரை ஆனவரா இருந்தா whichever come earlier. சார்ஜ் எடுத்து 5 வருஷம் அவர் சார்ஜ் எடுத்து அவர் வயசு 67 எடுத்திருக்காருங்க, முடிஞ்சிருக்கு கேட்டா whichever come earlier. ஒன்னு 5 இயர்ஸா இருக்கணும், இந்த ரெண்டுல எது வருதோ அதை கணக்கு பண்ணி அவங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான். பட் இந்த இயர் ஆஃப் 2019 பில்ல பாத்தீங்க அப்படின்னா the term of office has been reduced into 3 years. ஏஜ் அதே தாங்க, டேர்ம் ஆஃப் ஆபீஸ் 3 ஆண்டுகளா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அது இன்னும் ஆக்டா வரல, வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எஸ், நவ் த கிளாஸ் இஸ் ஓவர். உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சதா? ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டும் கூட. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காமெடியாவும் அவ்வளவு கதைகளாகவும் அவ்வளவு பாயிண்டாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கிளாஸஸ் புரிஞ்சதா? இதை நான் பிடிஎஃப் அப்டேட் பண்றேன். முடிஞ்சா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு நோட்ல ஸ்கிரிப்டா எழுதிக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எஸ். Do you have any other doubts? யாருக்கான டவுட் இருந்தா கண்டிப்பா கேட்கலாங்க. சார் எனக்கு இந்த ஆர்டிகல் 22 புரியல சார். ஆர்டிகல் 22 சார் வாய்ஸ் கிளியரா இல்ல. ஆர்டிகல் 22 இல்ல எனக்கு வாய்ஸ் கிளியரா இல்ல. எனிவே ஆர்டிகல் 22 வெரி சிம்பிள்ங்க. நம்ம ஒரு ரைட்ஸ் தான் அது. ஏன்னா அரெஸ்ட் பண்ண முன்னாடி கண்டிப்பா நான் உங்களுக்கு தகவல் சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணணும். சோ அவங்கள வந்து ஒரு அட்வொகேட் கன்சல்ட் பண்ண அவங்களை தடை செய்ய நமக்கு அதிகாரம் இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சோ அரெஸ்ட் பண்ணணும்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் 24 மணி நேரத்துல ப்ரொடியூஸ் பண்ணணும். சோ 20 அதுக்கு தாண்டி அது ஜுடிஷியல் கஸ்டடி மேஜிஸ்ட்ரேட் இன்ஸ்ட்ரக்ஷனை தாண்டி நம்ம கஸ்டடி வைக்க முடியாது அப்படிங்கிறது. எனி அதர் டவுட் சார்? சொல்லுங்க சார். அவ்வளவு. Thank you Sharon, thank you. It was nice talking with all of you. Yeah, கேளுங்க மேம். இத கேட்க விரும்புறீங்களா? ஒரு தடவை தமிழ் சொல்லுவோம். அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு உங்களுக்கு தெரியும். கூட்டிட்டு போன் வச்சு படு. நான் பாக்குறேன் விடி விடி பார்த்தேன் காலையில. சரியா கேட்கல. Anyway, thank you to everyone. So it was nice படிக்க மாட்டேன் வெயில் மூடிட்டு. Miss Fatima and Sir Sharon. வந்து புடுங்கல பாரு, சொல்ல அப்படி என்ன உனக்கு ஆடுது. And also Rajiv Thomas. Thank you. Thank you. Good night to everyone. Good night. Thank you sir. Thank you ma'am. Good night. Thank you sir. Good night sir. Good night sir. Good night sir.